அமரெல்லாம் அமைதி காத்து விழாவை நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். மனுச்சோழன் கண்ட நீதியையும் மனதுக்குள் ஒளிர்ந்த சோதியையும் ஒருங்கே கண்டவர் வள்ளற்பெருமான் அவர்கள். கல்லாடை கட்டிக்கொண்டு காட்டுக்கு போன துறவிகளுக்கு மத்தியிலே வெள்ளாடை கட்டிக்கொண்டு வீதிக்கு வந்து புரட்சி செய்தவர் வள்ளற்பெருமான் அவர்கள். இவரது 200வது ஆண்டை இந்து சமய அறநிலையத்துறையின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் நடத்தி சாதனை படுத்த தமிழ்நாடு அரசின் மணிமகுடத்தில் மற்றொரு மாணிக்க கல்லாக இன்றைய தினம் இந்த மாநாடு தொடங்குகிறது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அருட்பா பாடி வணங்குவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அருட்பா பாட திரு ஜீவ சீனிவாசன் அவர்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் புது நல்ல நடமல்ல புண்ணியரே கேளும் பொய்யேதும் சொல்கிறேன் மெய்யே புகழ்கின்றேன் இது நல்ல தருணம் மதித்த சமய மத வழக்கெல்லாம் ஆய்ந்தது வருணாசிரமெனும் மயக்கமும் சாய்ந்தது கொதித்த லோகாச்சார கொதிப்பெல்லாம் ஒழிந்தது கொலையும் களவும் புலையும் அழிந்தது இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ் என்ற சொல்லுக்கு தனியுரை வழங்கிய வள்ளற்பெருமான் மாநாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படுகிறது. இசைப்பதற்கு தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக மாணவியர். தெக்கனமும் மது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க செயல் பிறையுதலும் தரித்தலரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. அனைவரும் அமரலாம். வந்தோரை வரவேற்பது நம் மரபு. அந்த வகையில் வரவேற்புரையாற்ற சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் க மணிவாசன் ஈயாப்பா அவர்கள் வருகிறார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் திரு அருட்பிரகாச வள்ளலாரின் பிறந்த நாள் தனிப்பெருங்கருணை நாளாக கொண்டாடப்பட்டு வருவதோடு அரசு நிதியில் வள்ளலார் முப்பெரும் விழா நடத்தப்பட்டு சிறப்பு சேர்க்கப்பட்டது. மேலும் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையத்தின் கட்டுமான பணிகளும் வள்ளலார் வாழ்ந்த மருதூர் இல்லத்தின் புனரமைப்பு பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக திரு அருட்பிரகாச வள்ளலாரின் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மிக எழுச்சியோடு நடைபெறுகின்ற அனைத்துலக வள்ளலார் மாநாட்டில் கலந்து கொண்டு வள்ளலார் சர்வதேச மையத்தில் முடிவுற்ற கட்டுமான பணிகளை திறந்து வைத்தும் சன்மார்க்கிகளுக்கு விருதுகளை வழங்கியும் விழா பேருரை ஆற்ற வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை துறையின் சார்பிலே நான் அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுள்ள மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களையும்
மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு இந்து சமய நலத்துறை அமைச்சர் அவர்களையும், கோவை குமரகுரு கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களையும், அயல் நாடுகளிலிருந்து வருகை புரிந்துள்ள வள்ளலாரின் நெறிகளை பின்பற்றும் சன்மார்க்கியர்களையும், மாண்புமிகு பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களையும், மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களையும், உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளையும், பெருநகர சென்னை மாநகராட்சி அவர்கள் மற்றும் அறநிலையத்தினுடைய ஆணையர் உள்ளிட்ட கூடுதல் ஆணையர் உள்ளிட்ட அனைவர்கள் அலுவலரையும், வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள், தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வருகின்றுள்ள சன்மார்க்க அன்பர்களையும், இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பித்திற்குள்ள உங்கள் அனைவரையும், பொதுமக்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் உள்ள அனைவரையும் துறையின் சார்பிலே அன்போடு வரவேற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வரவேற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தொடர்வது வாழ்த்துறை. தமிழ்நாடு அரசு நடத்திய வள்ளலாரின் 200வது வருவிக்க உற்ற நாள் விழாவினுடைய தலைவரும் வள்ளலாரை தன் வாழ்பொருளாக கொண்ட அருட்செல்வரனை அடியொற்றி வருபவருமான டாக்டர் பி.கே. கிருஷ்ணராஜ் வானவராயர் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குகிறார்கள். ஐயா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவருடைய ஆணையை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் 54 வாரங்கள் சிறப்பாக வள்ளற்பெருமான் விழாவை நடத்திய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு தற்போது டாக்டர் பி.கே. கிருஷ்ணராஜ் வானவராயர் ஐயா அவர்கள் பயனாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். டாக்டர் பி.கே. கிருஷ்ணராஜ் வானவராயர் ஐயா அவர்களுக்கு தற்போது இந்து சமய அறநிலையத்துறையின் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க வருகிறார் டாக்டர் பி.கே. கிருஷ்ணராஜ் வானவராயர் ஐயா அவர்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் உள்ளிட்ட இந்த அரங்கத்திற்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது இனாகரல் செஷன். இதை அடுத்து அறிஞர்கள் பேசுவார்கள். இந்த இனாகரல் செஷன்ல முக்கியமானது தமிழக முதல்வருடைய துவக்க உரை. அதை கேட்கத்தான் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கிறீர்கள். ஆகவே நாங்கள்லாம் அதிகம் பேசக்கூடாது. இருந்தாலும் சொல்ல வேண்டியதை 1-2 சொல்லத்தான் வேண்டும். ஒரு இயக்கம், அதை தாங்கி நிற்கின்ற ஒரு தத்துவம், அவற்றை ஒரு அரசு அங்கீகரித்து ஆதரவு தந்தால் அது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை காணும் என்பதற்கு இந்த கூட்டமே சாட்சி. நாம் எல்லாம் சன்மார்க்கிகள். 200 ஆண்டுகளில் சன்மார்க்கம் கண்டிராத ஒரு வளர்ச்சியையும் ஒரு ஏற்றத்தையும் இந்த 2 ஆண்டுகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் நாம பார்த்ததே இல்லை. சின்ன சின்ன அமைப்புகளாக ஒரு 10 பேர் 15 பேர் இருப்போம். ஜோதி வழிபாடு செய்வோம், அகவல் பாராயணம் பண்ணுவோம், பசித்து வருகிறவர்களுக்கு உணவு கொடுப்போம். அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. இப்ப இந்த வள்ளலார் 200வது ஆண்டை அரசு ஏற்று நடத்தியது. அது எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். காரணம், அக்டோபர் 5 வள்ளலார் அவதரித்த தினத்தை தனிப்பெரும் கருணை தினம் என்று அறிவித்தார்கள். கூடவே அந்த ஆண்டு முழுவதும்
52 ஞாயிற்றுக்கிழமைகளில் 52 ஊரில் நிகழ்ச்சிகளை வடலூரில் 100 கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் மையம் ஏற்படுத்தினார்கள். நான் முதல்வர் அவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுவேன், எனக்கு தெரிய இந்த சுதந்திர இந்தியாவில் எங்கேயுமே ஒரு ஆன்மீக பெரியாருக்கு இவ்வளவு செய்திருப்பார்களா என்றால் ஆச்சரியம். அதுக்காக நாம் அவர்களுக்கு நன்றி சொல்லணும்னா பலமா கைதட்டோம்னு தெரிஞ்சுக்கணும். சிஎம் நேரத்திலிருந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. எப்பவுமேங்களா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்க, இப்ப கொஞ்சம் நல்லாவே இருக்கிறீங்க. அது காரணம் என்னன்னு எனக்கு தெரியும், நம்மளுக்கும் தெரியும். ஆகவே எதுக்கு சொல்றேன்னா, ஒரு முதல்வருக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டு சன்மார்க்க அரசு இயந்திரத்தை அதற்காக செய்யுங்கள்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட ஒப்பிச்சா அது இப்படித்தான் இருக்கு. எல்லாம் அமையணும், நினைச்ச மாதிரி நடந்துறாது. இப்ப என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, ஆன்மீகத்தில் புரட்சி செய்த வள்ளல் பெருமானுக்கு முதல்வர் அவர்கள் இத்தனை செய்யறாங்க. ஐயா, உங்களுக்கு முன்னாடியே கலைஞர் அவர்கள் ஆன்மீகத்தில் புரட்சி செய்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பு புரட்சி செய்த ராமானுஜரை உலகமறிய செய்தார்கள். அவர்களே எழுதி தயாரித்து தொலைக்காட்சியின் மூலமாக உலகம் முழுவதும் தெரிய வைத்தார்கள். திருப்பதி தேவஸ்தானம் கோபாலபுரத்துக்கு வந்து கலைஞரை பாராட்டியது. இப்ப இந்த சன்மார்க்க உலகமே உங்களை பாராட்டுகிறது. இது மகத்தான காரியம். பொருளாதாரத்திலையும் மற்ற துறைகளிலும் நிறைய பண்றீங்க. இன்னைக்கு அகில இந்திய ரீதியில் முதன்மையான மாநிலமாக நம்முடைய தமிழகம் திகழ்கிறது. அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுவார்கள். அதுக்கெல்லாம் சாட்சி இருக்கு. ஜிடிபி 11.9% வளர்கின்ற ஒரே ஒரு மாநிலம் இந்தியாவில் அது ஒன்றுதான். அப்படியே ஒவ்வொன்றும் சொல்லலாம். சொன்னா இங்க ஒரு மந்திரி இருக்காரு, கெடியாரம் பார்ப்பாரு. அந்த மந்திரிட்டு இருந்து கெடியார பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லிடுறேன். சிஎம்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்க. இப்ப இத்தனை ஏற்பாடு பண்ணி இத்தனை ஊர்ல இருந்து வந்து ஏற்கனவே தெரிஞ்சதையே பேச போறோமா, இல்ல வேற ஒரு கோணத்தில் பார்க்க போகின்றோமா என்பதுதான் முக்கியம். இந்த 200 ஆண்டுகளில் அன்று உள்ள உலகம் அல்ல இன்று உள்ள உலகம், அன்று உள்ள இந்தியாவல்ல இன்றுள்ள இந்தியா, அன்று உள்ள தமிழகம் அல்ல இன்று உள்ள தமிழகம், அனைத்தும் முற்றிலும் மாறிவிட்டது. வள்ளல் பெருமான் காலத்தில் ஒரு பட்டினி சாவு என்பது சர்வசாதாரணம். அந்த நிலைமைகள் எல்லாம் மாறி இன்று இந்தியா $5 டிரில்லியன் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு மாசத்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் 2 லட்சம் கோடி. ஆகவே அவர் காலத்து பிரச்சனைகள் இன்று இல்லை, இன்றுள்ள பிரச்சனைகள் வேறு. அதை நம்ம நண்பர் ராம் இருக்கார், இங்கிலீஷ்ல சொல்லலாம்ங்களா? ஐயா கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொன்னா தப்பு இல்லையே, கேட்கிறேன், தப்பு இல்லை. இப்பொழுது இன்றைய உலகம் 10 சேலஞ்சை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ரிலிஜியஸ் இன்டாலரன்ஸ், ஆன்மீகத்தை ஒரு சகிப்புத்தன்மை இல்லை. ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், இனப்பாகுபாடு. எக்கனாமிக் மார்ஜினலைசேஷன், இப்ப ட்ரம்ப் பண்றதை பார்க்கிறோம் அமெரிக்கால. பொருளாதாரத்திலே வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு நெருக்கடி தருவது. பிறகு ஈக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ், இயற்கையில் ஏற்பட்டிருக்கின்ற சீர்கேடு. பிறகு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, வார் அண்ட் வயலன்ஸ், எங்கு பார்த்தாலும் யுத்தம், பதட்டம், வெறுப்பு, அழிவு. இறுதியாக டெரரிசம், டெரரிசத்தினா தீவிரவாதம். இத்தனை சவால்களை இன்றைய உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இப்ப இதுக்கெல்லாம் எது காரணம்னு பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாங்க, man is the cause and man is the solution. மனிதனே அத்தனைக்கும் காரணம், மனிதனே அத்தனையும் தீர்த்தாக வேண்டும், இறைவனோ இயற்கையோ அதுக்கு பொறுப்பல்ல என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இதை ஒட்டி ஐயா டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒன்னு சொல்லியிருக்கார். The only way to alter a society is through the slow process of changing individuals.
தனி மனிதர்கள் மனதிலே ஒரு மனமாற்றத்தை கொண்டு வருவதன் மூலமாக மட்டுமே தான் ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்ம சுவாமி விவேகானந்தர் அதை சொல்ல முடியுமா? அவர் என்ன சொல்றாருன்னா, ரிலிஜன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவினிட்டி விதின். நம்முள் இருக்கின்ற தெய்வீகத்தை வெளிக்கொண்டு வருவதே ஆன்மீகம் என்று சொன்னது சுவாமி விவேகானந்தர். ஆகவே இந்த பழைய ஆன்மீகம், பழைய மதம் இனி உதவாது. பூசை, புனஸ்காரம், சாஸ்திர சம்பிரதாயம், தேவையற்ற சடங்குகள், மூட பழக்க வழக்கங்கள், ஊறிப்போன பழமை வாதங்கள், சாதி மத பேதங்கள், மனிதனை மனிதன் அடக்கி ஆளுகின்ற போக்கெல்லாம் இனி மறைந்து போகணும். வள்ளல் பெருமான் என்று ஒரு மனிதர் வந்தார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு. அத்தனைக்கும் முடிவு கட்டிய பெருமை அந்த ஒரு வள்ளல் பெருமானையே சாரும். பிறகு இன்றைய ஆன்மீகம் எப்படி இருக்க வேண்டும்? ரிலிஜன் இஸ் ரியலைசேஷன். தன்னைத்தான் அறிந்து கொள்ளுவதே ஆன்மீகம். நாட் டு ஸ்டாப் வித் வர்ஷிப். வெறும் வழிபாட்டோடு நின்றுவிடக்கூடாது ஆன்மீகம். அடுத்து சொல்றார், வழிபாட்டு ஸ்தலங்களை விட்டு ஆன்மீகம் வெளியே வந்து இன்றைய மனிதன் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை சந்திப்பதற்கு தேவையான துணிவையும் தன்னம்பிக்கையும் தருவதே ஆன்மீகத்தின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அனைத்தும் தனி மனிதனிலிருந்து துவங்கி அது உலகம் முழுவதும் வியாபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னொன்று சொல்லுகிறார், உண்மை ஒன்று, அதை அடைவதற்கு மார்க்கங்கள் பலவாக இருக்கலாம், தேவையில்லாத சண்டை சச்சரவு வேண்டாம் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். கடைசியா இன்னும் ஒரு கருத்து, அது அவரும் சொல்லியிருக்காரு. மற்ற ஒன்று மட்டும் நான் பார்த்தேன், ஆன்மீக பெரியார்கள் அத்தனை பேரும் உலகம் முழுவதும் ஒன்றைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லுகின்ற விதத்தில் தான் கொஞ்சம் மாற்றமே இல்லாமல் அடிப்படை உண்மை ஒன்றாகத்தான் இருக்கின்றது. விவேகானந்தர் சொல்லுகிறார், சிந்தசிஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் இணைய வேண்டும் என்கின்றார். வள்ளல் பெருமானும் சொல்லியிருக்கிறார். ஆகவே இதுதான் நான் நினைக்கின்றேன் புதிய ஆன்மீகமாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் முற்போக்கான ஒரு அறிவியல் பார்வை கொண்ட நவீன காலத்திற்கு ஏற்ப ஜாதி மத பேதங்களை கடந்து ஜோதி வடிவத்தில் இறைவனை தரிசித்து வேற்றுமைகளுக்கிடையே ஒற்றுமையை கண்டு அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் அன்பு செலுத்தி அகத்திலும் புறத்திலும் அமைதியை கண்டு இறுதியில் உலக சமாதானத்தை நாடுவதே உண்மையான ஆன்மீகம் என்று சொன்ன பெருமை வள்ளல் பெருமானை சாரும். 200 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒன்றை சொல்லுவதென்றால் அவர்கள் அவதார புருஷர்களாக இல்லாவிட்டால் அது சாத்தியமே இல்லை என்பதை நீங்கள் நம்புங்கள். ஆகவே இதையெல்லாம் நாம் வெளியே சென்று சொல்ல வேண்டும். ஆன்மநேய ஒருமைப்பாடு ஒன்று மட்டுமே தான் இனி வருகின்ற உலகத்திற்கு ஒரே ஒரு தீர்வுன்னு சொன்னது வள்ளல் பெருமான். ஆகவே ஏதோ கூடினோம் கலைந்தோம் என்று இருக்கக்கூடாது. முதல்வர் அவர்கள் முயற்சி செய்து நம்ம இத்தனை, எனக்கு தெரிய ஒரு சன்மார்க்க கூட்டம் இப்படி பற்றிய பெரிய ஒரு அரங்கத்தில் 1000 பேருக்கு இடையில் நடந்து நான் பார்த்ததே இல்லை. தமிழ்நாடு முழுவதும் இங்கே இருக்குது இல்லைங்களா? தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இப்ப நீங்க திரும்பி போய் ஊர்ல சொல்லணும், நாமெல்லாம் கனவிலும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு ஏற்பாட்டை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி முதல்வர் அவரிடத்தில் கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்தையும் குறிப்பறிந்து செய்கின்ற ஒரு பக்குவம் பெற்றவர்கள். இப்ப நான் கேட்கிறேன், வள்ளலார் 200 கொண்டாடுங்கள்னு நாமெல்லாம் போய் அவங்ககிட்ட சொன்னோமா? அவங்க நம்மளை கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்க பார்த்துக்கிறோம், இங்க சும்மா இருங்கன்னு. அதுதான் நடந்த உண்மை. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நாம் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை என்று சொல்லி ஒரு 5 சொல்லுகின்றேன் முதல்வருடைய கவனத்திற்கு. இது கோரிக்கைகளாக நாங்கள் சொல்ல மாட்டோம். காரணம், கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க. உக்கடத்துக்கிட்ட ஒரு பெரிய மேம்பாலம், அந்த மேம்பாலத்திற்கு பேரே வைக்கல. சிஎம் கிட்ட நான் நேரில் சொல்ல சொன்னேன். என்ன சொன்னேன்? கொங்கு நாட்டைச் சேர்ந்த பசுமை புரட்சியின் தந்தை என்று சொல்லக்கூடிய பாரத் ரத்னா திரு சி சுப்பிரமணியம் அவர்கள் பெயரில் அந்த பாலத்திற்கு பேர் வைக்கணும்னு ஒரே வாரத்தில் ஜியோ பாஸ் பண்ண பெருமை இந்த ஒரு சிஎம்க்கு மட்டுமே உண்டு. அப்படின்னா கோரிக்கையெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. இது ஒரு யோசனையா ஒரு 5 சொல்றேன். இங்க இருக்கின்ற அறிஞர்கள் நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ளும். 1, 100 கோடி ரூபாயில் வடலூரில் செய்திருக்கிறீர்கள், அவ்வளவு செலவு வேண்டாம். அதற்கு பதிலாக சென்னையில் ஒரு அளவான ஒரு ஏற்பாடு, ஒரு ஆய்வு மையம் ஒன்று வர வேண்டும். அது நம்முடைய
நம்முடைய மாநிலத்தின் தலைநகரத்தில் சென்னையில் இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு 10 பேர் கொண்ட ஒரு அறிஞர் குழுவை நீங்கள் நியமிக்க வேண்டும். சதா நேரம் சன்மார்க்கத்தை பற்றி ஆய்வு நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அது நல்ல நல்ல அறிஞர்கள் வரணும், எல்லா ஊர்லிருந்தும் வரணும். இது ஒரு விண்ணப்பம். அடுத்து ஜூன் 21 ஐநா சபை இன்டர்நேஷனல் யோகா டே என்று அறிவித்திருக்கிறது. சர்வதேச யோகா தினம் என்று ஜூன் 21 ஐநா சபை அறிவித்திருக்கிறது. இப்ப நான் நம்ம முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்வது, தங்களுடைய முயற்சியின் காரணமாக ஐநா சபை அக்டோபர் 5 உலக தனிப்பெரும் கருணை தினம் என்று அறிவிக்க வேண்டும். அமெரிக்கா கேட்கணும் ஐயா, நல்லா தட்டுங்க. அது அவங்க மனசு வச்சா சாத்தியம்தான். அடுத்து இறுதியாக இன்னும் ஒன்றே ஒன்று, ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் காலேஜிலையும் பள்ளி ஸ்கூல்லையுமே ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் அண்ட் சன்மார்க்கா. இறுதியாக ஐயா, நீங்கள் இப்ப சமீபத்தில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போய் பெரியாருடைய படத்தை திறந்து வைத்தீர்கள். அதுபோல் நான் விரும்புவது ஸ்டான்ஃபோர்ட்லயோ ஆக்ஸ்போர்ட்லயோ கேம்பிரிட்ஜ்லயோ வள்ளல் பெருமான் பெயரால் ஒரு இன்ஸ்டிடியூட், ஒரு நிறுவனம், இதையெல்லாம் நீங்கள் செய்தால் இந்த சன்மார்க்க உலகம் காலத்துக்கும் உங்களை நன்றியோடு பார்க்கும் என்று சொல்லுவது மட்டுமல்ல, பொருளாதார துறையில், கல்வியில், மருத்துவத்தில் பெரிய பெரிய சாதனைகள் நிறுத்தி he is now considered to be the number 1 chief minister of the whole nation. இவருக்கு போட்டியே இல்லை. நான் கூட சிலதை சொன்னேன் அவர்கிட்ட. ஆகவே இறுதியாக நான் அதிகம் நேசிக்கின்ற விவேகானந்தரை சொல்லி முடிக்கின்றேன். சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் சென்று பேசியதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். 1893 செப்டம்பர் 11 மாலை 5 மணி வாக்கில் இப்படி போய் நின்று விவேகானந்தர் பேசும்பொழுது ஒன்றை சொன்னார். I come from a country that has taught us not just to tolerate other religions of the world, but to accept them all as true. இந்தியாவில் நாங்கள் எதை நம்புகின்றோம் என்றால், பிற சமயங்களை சகித்துக் கொள்ளுவதல்ல எங்கள் கலாச்சாரம், அனைத்து சமயங்களையும் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளுவதே பாரதத்தின் கலாச்சாரம் என்று சொன்னது விவேகானந்தர். அதை இங்கு ஏன் சொல்லுகின்றேன்னா, இதுதான் வள்ளல் பெருமானுடைய ஒரு கொள்கை என்று கூறி இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பளித்த முதல்வர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி கூறி, இந்த அறநிலையத்துறைக்கு நாம் எல்லாரும் ஒரு தடவை கைதட்டணும். காரணம், இவ்வளவு சிறப்பா அனைத்தையும் இதை தொடர்ந்து அறிஞர்கள் பலர் பேசப் போகிறார்கள். அதையெல்லாம் நாம் இருந்து கேட்கத்தான் போறோம். மொத்தத்தில் கூடினோம் கலைந்தோம் என்று இருக்கக்கூடாது. நம்முடைய சன்மார்க்க கொள்கை இனி வருகின்ற காலத்தில் உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் வரும் என்று கூறி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்கள் சொன்ன வகையிலே புது ஆன்மீகத்துக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற நம்முடைய மாண்பு முதல்வர் ஐயா அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலே தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார் நம்முடைய மாண்புமிகு இந்துசாமி அறநிலையத்தினுடைய அமைச்சர் ஐயா அவர்கள். அக்டோபர் 5 நாளை தனிப்பெரும் கருணை நாளாக அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு அவருடைய எண்ணங்களை செயலாக்கிக் கொண்டிருக்கிற இந்துசாமி அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா அவர்களும் முதன்மை செயலாளர் ஐயா அவர்களும் இன்ன பெரியவர்களும் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் கரகோஷம் எழுப்பி இந்த கருணை நாளை அனைவரும் வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். ஒப்பாரும் மிக்காரும் இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய ஆட்சியிலே தற்போது திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலை என பெயர் சூட்டி அதற்கான பெயர் பலகையை காணொளி காட்சியின் மூலமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் தொட்டதை துலங்க செய்யும் தன்னுடைய திருக்கரத்தின் மூலமாக திறந்து வைக்கிற அற்புத காட்சி அரங்கேறுகிறது. பயன் பெற்ற பயனாளிகள் சார்பாக ஒரு சன்மார்க்கி நன்றி தெரிவிக்கின்றார். மாண்புமிகு
தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கம். என் பெயர் சம்பத்குமார். நான் திரு அருட்பிரகாச வள்ளலார் தியானார சபையினுடைய தலைவராக இருக்கின்றேன். திரு அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் வசித்த அந்த வள்ளலார் நகர் இல்லத்திலிருந்து திருவொற்றியூருக்கு 25 ஆண்டுகள் அடக்கத்துடன் கைகளியே கட்டி நடந்தவர். அந்த நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலை என்று பெயர் சூட்டி அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதுக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு இந்த அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து மகிழ்ந்து அமர்கின்றேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. நன்றி ஐயா. தொடர்ந்து வள்ளற்பெருமான் அவர்கள் அமைக்க விரும்பிய 8 சாலைகளையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வடலூரிலே வள்ளலார் சர்வதேச மையத்தில் முடிவுற்ற கட்டுமான பணிகளை காணொளி காட்சியின் மூலமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் திருக்கரத்தின் மூலமாக தொடங்கி வைக்கிறார்கள். அனைவரும் கரகோஷம் எழுப்பி வாழ்த்தலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வள்ளற்பெருமான் அவருடைய கனவுகள் எல்லாம் நினைவாகிக் கொண்டிருக்கிறது. அனைவரும் கரகோஷம் எழுப்பி வாழ்த்துகிற தருணம் இது. நல்ல தருணம்.